வணக்கம். விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்துல சில காலி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு தற்போது வந்திருக்கு. அது என்னென்ன வேலை, அதுக்கான தகுதிதான் என்ன, அதுக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க, இது போன்ற தகவல்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 53 வேகன்சி இருக்கதா விருதுநகர் மாவட்ட நீதித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுல அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் 41 வேகன்சியும், காவலர் போஸ்டிங் 5 வேகன்சியும், இரவு நேர காவலர் போஸ்டிங் 1 வேகன்சி என மொத்தமா 53 வேகன்சி இருக்கதா விருதுநகர் மாவட்ட நீதித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ ஃபில் பண்ண போறாங்க. அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கணும்னா விண்ணப்பதாரர் குறைஞ்சது 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளோட தெரிஞ்சுக்கணும், 2 வீலர் லைசன்ஸ் வச்சிருந்தா இந்த போஸ்டிங்க்கு பிரியாரிட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு சம்பளமா பாத்தீங்கன்னா மாசம் 15,000 இருந்து 58,000 வரைக்கும் தகுதி அடிப்படையில கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற போஸ்டிங்கான காவலர், இரவு நேர காவலர் இதெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும், இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சம்பளமா மாசம் 15,000 வரைக்கும் தகுதி அடிப்படையில கொடுக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வரம்பு இருக்கு. அதாவது விண்ணப்பதாரர் 1/7/2006 அப்புறம் பிறந்தவராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/7/2024 படி அவருக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மற்ற ஓபிசி, பிசி பிரிவினர் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினர் 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, மொத்தம் 2 டைப்ல இந்த பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யப்படுறாங்க. ஒன்னு எழுத்து தேர்வு, இன்னொன்று நேர்முக தேர்வு. இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி இதுல போய் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் வழியா. இதுல ஓபிசி பிரிவினர், அதாவது எம்பிசி, பிசி பிரிவினர் விண்ணப்பிக்கும் போது இதுக்கு நீங்க விண்ணப்ப கட்டணமா 500 ரூபாய் ஆன்லைன்ல செலுத்தணும். எஸ்சி எஸ்டி பிரிவினர் இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா May 27. ஸோ விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க May 27க்குள்ள சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க.